வணக்கம் அன்பு நண்பர்களே. பொதுவாக அரசியல் களம் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடியும் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் சூடாகவும் போய்கிட்டே இருக்கு. இந்த நிலைமையில தான் அண்மையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திமுகவுடனான கூட்டணி இப்போது இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் கன்னியாகுமரி மாவட்டத்தோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இல்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான எதிர்வினைகளை தன்னோட சமூக வலைதள பக்கங்களில் ஆற்றிட்டு இருக்காங்க. இது போதாதான் நம்ம நிமிர்ந்த நிலை அவங்களை சந்திக்கிறதுக்கு அவரை தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நிமிர்ந்த நிலை வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். முதல்ல அண்மையில் உங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் நிர்வாக குழு கூட்டத்துக்கு பின்பு மிக முக்கியமான ஒரு முடிவை சொன்னார். தமிழக அரசியல் களத்தில் கூட அது பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. திமுகவுடனான கூட்டணி முடிந்து விட்டது அப்படிங்கிற வார்த்தை அது. திமுகவோட கூட்டணி இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அமைதியாக தான் இருக்கிற மாதிரி தோற்றம் தருது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கழகக்குரல் எழுப்பியிருக்கீங்க, என்ன சார் காரணம்? இது கழகக்குரல் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நாசுக்காக கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்னு தான் சொன்னார். திமுகவோடு உறவை முழுமையாக முறித்து கொள்கிறோம் என்கின்ற எந்த கடுமையான சொல்லையும் மாநில செயலாளர் பயன்படுத்தவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கொள்கை முடிவு என்பது மாநில குழு எடுத்து அறிவிக்கும். அதன் அடிப்படையில் தான் கட்சி வழிநடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. நீங்கள் மார்க்சிஸ்ட்டை கூட ஏற்றுக்கல. நான் ஏற்றுக்கிடாதுன்னு சொல்கிறத விட முதலாக மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரள ஜனநாயகத்தினுடைய கட்சி என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆமாம், அவர் முதல்வராக இருந்தார். ஆனால் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளின் அடிப்படையில் இயங்குகிற ஒரே இடதுசாரி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படின்னு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நாங்கள் சுதந்திரத்துக்கு போராடி இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதுக்கலை எதிர்த்து போராடி இருக்கிறோம். கள்ள மரக்காலுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். மதவெறிக்கு எதிராக போராடி இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளிலும் கம்யூனிஸ்டுகள் மக்களோடு மக்களாக நின்று தான் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு வழிகாட்டக்கூடியது எங்களுடைய மாநில குழு. அந்த மாநில குழுவினுடைய முடிவு பிரச்சனைகளின் அடிப்படையில் இன்றைக்கு தாவேகா ஒரு சக்தியாக தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்கின்ற நிலைக்கு பிறகும் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாம் முடிவெடுப்பது என்பது தான் மாநில குழு முடிவு. அந்த மாநில குழு முடிவில் இருந்து தான் நான் என்னுடைய கருத்துக்களை வெளியிடுகிறேனே தவிர வேறு எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து, கட்சி கருத்து தான் என்னுடைய கருத்து. அதனால் மாநில குழு முடிவு என்பது திமுகவாக இருந்தாலும் சரி, தவைக்காவாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனைகளில் நாம் முன்னெடுத்து பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் நாம் போராடுவது என்பது தான் கட்சியினுடைய முடிவு. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிர்வாக குழு கூட்டத்தில் நீங்கள் முடிவெடுக்க முடியுமா? திமுகவோடான உறவு துண்டிப்பு அல்லது உறவு இல்லை அப்படிங்கிற முடிவு இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்குல்ல, அது சரியான அணுகுமுறையா? அதை நீங்கள் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கீங்க. அதனால தான் எனக்கு இல்லை, நிர்வாக குழுவில் பல கருத்துகள் வரலாம். ஆனால் ஒரு கொள்கை முடிவு, ஒரு நீண்டகால தேர்தல் உடன்படிக்கை, கூட்டணி, இது குறித்து நிர்வாக குழு எடுக்கக்கூடிய முடிவுகளை மாநில குழு கூட்டத்தில் அங்கீகாரம் பெறுவது என்பது தான் ஒரு அமைப்பு நிலைக்கு வலுவான நிலையாக இதுவரைக்கும் கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய ஒரு முறை. சார், இப்போ நீங்கள் பொதுவாக ஜனநாயக தன்மையோடு மற்ற கட்சிகளை விட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் நீங்கள் உள் விமர்சனம் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு இடம் சொல்லியிருந்தீங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் நம்ம அப்போ ராஜினாமா செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் நோக்கி ரொம்ப கடினமான ஒரு விமர்சனத்தை, காட்டமான விமர்சனத்தையே முன் வச்சுருந்தீங்க. உள்ளபடியே இது ஒரு மனக்கசப்பை தந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு மனக்கசப்புன்னு சொல்ல முடியாது. நான் கடந்த கால அரசியலை பார்க்குறேன். 1972 எம்ஜிஆர் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தார். அப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சக்தியினுடைய எழுச்சி வந்தது. 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி போட்டார். மாயத்தேவர் அதில் போட்டி போட்டார். அதில் தான் இரட்டை இலை சின்னம் முதலாக தமிழகத்துக்கு அறிமுகமானது. அதில் பாராளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கால் பதித்தது.
அடுத்து 1974 கோயம்புத்தூரில் நடந்த இடைத்தேர்தலில் அரங்கநாயகம் அவர்கள் வந்து புதிதாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு புதிய கணக்கை அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடங்கியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாக உருவாக்கியதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெருத்த பங்குண்டு. அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஒரு அரசியல் இயக்கமாக முழுமையாக அங்கீகரித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நான் எப்படி பார்க்குறோம்னா, அன்றைக்கு காங்கிரஸ் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. தமிழகத்தினுடைய களம் இனிமேல் திமுக வீழ்த்தப்பட்டு திராவிட இயக்கம் வேர்சஸ் காங்கிரஸ் என்கின்ற ஒரு நிலைக்கு தமிழகம் உள்ளாகும் என்று காங்கிரஸ் எதிர்பார்த்தது. ஆனால் நடப்பு அரசியல் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை நான் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகம் என்பது திமுக வேர்சஸ் அதிமுக அல்லது அதிமுக வேர்சஸ் திமுக, இவர்களை நம்பி பிற கட்சிகள் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டது என்பது கடந்த கால வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு புது அனுபவம் 2026 எல்லாரும் எம்ஜிஆரை விஜய் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு 6 மாத கால அவகாசம் தான் இருந்தது தேர்தலை சந்திப்பதற்கு. விஜய் அவர்களுக்கு 3 வருட அவகாசம் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு புதிய இடைத்தேர்தலுக்கான கால அவகாசம் இடைத்தேர்தல்களை புறக்கணித்தார். ஆமாம், நடந்த பாராளுமன்ற புறக்கணி. அதாவது இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது பாசிச எதிர்ப்பு, மதவெறி எதிர்ப்பு, இன்றைக்கு பாஜகவனுடைய கார்ப்பரேட் எதிர்ப்பு. இவைகளில் கார்ப்பரேட் எதிர்ப்பு திமுகவுக்கு உடன்பாடுங்கிறது நான் ஒத்துக்கிட மாட்டேன். அதனால தான் நீங்கள் சாம்சங் போராட்டம் நடத்துகிற போது கண்டிப்பாக அதில் அது மட்டும் இல்லை, 12 மணி நேர உழைப்பு என்று திமுக வரும்போது வெளிநடப்பு செய்வதற்கு கூட காங்கிரஸ் கட்சி தயங்கியது கிடையாது. அதனால் அது ஒரு குட்டி முதலாளித்துவ கட்சி தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ கட்சி தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் பத்திரம் தொடர்பான விஷயங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர இது எல்லாரும் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்புக்குள்ளாடி இருக்குது. நான் இப்போ என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி தாவேகா ஒரு அரசியல் சக்தியாக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறதாக எல்லாராலையும் கருதப்படுகிறது. அப்போ பிஜேபி துடை தெரியப்பட்டாச்சு, தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த நிலைப்பாட்டில் தான் தேர்தலை சந்தித்தது. அப்போ பிஜேபி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 18% வாக்கு அப்படின்லாம் சொன்னதெல்லாம் 3% மாறி தமிழக மக்கள் வந்து ஆன்டி பிஜேபிங்கிற நிலையில் தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இப்போ கம்யூனிஸ்டுகள் இந்த தமிழகத்தை எந்த அரசியலில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். அந்த இடம் எப்படியாக இருக்கணும்னா, திராவிட இயக்கம் வேர்சஸ் இடதுசாரிகளாக இருக்கணும். அதுக்கான காலம் கனிந்து விடுச்சா? அப்படி இல்லை, நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டோட சேர்த்து சொல்கிறேன். இல்லை, நீங்கள் வந்து வெறும் தேர்தல் அப்படிங்கிறதுக்குள்ளாடி ஒரு அரசியல் கட்சியை சுருக்கிட முடியாது. மற்ற கட்சிகளிலிருந்து நான் பலமுறை உங்கள் பேட்டியிலே சொல்லியிருக்கேன், மற்ற கட்சிகளிலிருந்து கம்யூனிஸ்டுகள் எப்படி வேறுபடுகிறார்கள். அவர்களுக்கு அரசியல் மாற்றம் மட்டுமே முக்கியமான மாற்றம், அதிகாரத்தை கைப்பற்றுவது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அல்லாத அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைக்கவுக்கான சூழல் இருந்தும் நீங்க புறக்கணித்த இன்னைக்கு நேற்றில் அது மன்மோகன் சிங் அமைச்சர் அப்படி நாங்கள் அமைச்சராக இருந்தபோது கூட நாங்கள் வந்து மிஸ்ராவும் இந்திரஜித் குப்தாவும் அமைச்சராக இருக்கும்போது நடந்த அந்த நிகழ்வை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே நிகழ்த்தி காட்டலை. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆகட்டும், மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாகட்டும், 6வது ஊதிய கமிஷன் அமுல்படுத்தினதாகட்டும், அனைத்தும் நாங்கள் மத்தியில் ஒன்றிய அரசில் இருந்தபோது நடந்தது. அதனால் அதிகாரம் என்பதை நாங்கள் மக்களுக்கான அதிகாரமாகத்தான் பார்க்குறோமே தவிர ஒரு கட்சிக்கான ஒரு அரசியல் ரீதியான அங்கீகாரமாக கம்யூனிஸ்டுகள் என்றைக்கும் பார்த்தே கிடையாது. சார், இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் திமுக அவங்களை நடத்தின விதம் இருக்குல்ல, ஏற்கனவே 6 சீட்டு ஜெயித்த கட்சிகள் 5 சீட்டில் போட்டியிடுங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் சேர்ந்து கூட கனி இருப்ப காய்கறி. அதாவது திமுக இன்னியும் தன்னுடைய தேர்தல் தோல்விக்கான உண்மையான காரணத்தை வெளிப்படையாக அறிவித்தாங்களா, அதை கண்டுபிடிச்சாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி.
முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்கிற போது இந்த தேர்தல் சமநிலை இழப்பதற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடந்த அந்த கூட்டணி பேரம் ஒன்று. ரெண்டாவது, பொதுவெளியில் இடதுசாரிகளை திமுக எப்படி அணுகியது என்பதை இன்றைக்கு பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகள் இல்லாமல் எந்த கட்சியும் ஒரு அணி சேர்க்கையை தமிழகத்தில் நடத்திவிட முடியாது. 6 என்கிற இருந்தவங்க எண்ணிக்கையவே 5 ஆக்குறாங்க. இந்த கண்டிப்பாக மாநில குழு முடிவுபடி 6 அப்படிங்கிறது தான் முடிவு. ராஜாஜி முதல்வராக இருந்திருக்கார், காமராஜர் இருந்திருக்கார், அண்ணா இருந்திருக்கார், கலைஞர் இருந்திருக்கார், எம்ஜிஆர் இருந்திருக்கார். யாரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை புறந்தள்ளி விட்டு ஒரு தேர்தல் களத்தை இந்த இடத்துக்கு வந்துடுறேன் சார். இப்படி திமுக நடத்திய அந்த அணுகுமுறை விமர்சனத்துக்குள்ளாகுது. கண்டிப்பா சுபாஷ் சந்திர போஸ் சார் விமர்சிக்கிறீங்க. ஆனா இப்ப தாவேக்காவை நோக்கி நகர்றதையும் விமர்சிக்கிறீங்களா? அது என்ன அரசியல்? இல்ல தாவேக்காவை நோக்கி நகர்ந்து விட்டாச்சு, நாங்க தாவேக்காவோடு உடன்பாடு கண்டு விட்டோம் அப்படின்னு இதுவரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி நான் என்ன சொல்றேன், திமுகவோடு இல்லை என்று சொன்னால் தாவேக்காவோடு நாங்கள் கூட்டணி தொடர்கிறதுன்னு அறிவிச்சிருக்கணும். எங்கள் மாநில செயலாளர் அப்படி அறிவிக்கலை. நாங்கள் ஒரே ஒரு ஆதரவு, அந்த ஆதரவுக்கான ஒரே ஒரு காரணம் என்பது கவர்னர் ஆட்சி இந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டு பிஜேபி மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடக்கூடாது என்கின்ற ஒரு காரணம் தான். அதனால் திமுகவில் இருந்து நாங்கள் விலகி இருக்கோம். அதனால் தாவேக்கா கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கிறதுன்னு இதுவரைக்கும் மாநில செயலாளர் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. சார், அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில இருக்கீங்க. இந்தியா கூட்டணி கூட்டங்களை திமுக புறக்கணிக்குது. இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்கா வரவும் மாட்டது. இது வரைக்கும் அண்மையில் நடந்த கூட்டத்துக்கு கூட தாவேக்கா போல. அப்ப இடதுசாரிகள் என்ன பக்கம் போவதற்கு? இல்லை இந்திய கூட்டணியை திமுக புறக்கணித்தது தவறு, மிகப்பெரிய தவறு. அதாவது கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிட்டது. ஆனால் அந்த இந்திய கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம் கூட எழுதியிருந்தார். அப்படிதானா? அது மட்டும் இல்லை, முன்னாள் பினராயி விஜயனுக்கும் நீங்கள் இப்போ நடந்த இடைத்தேர்தல் மேற்கு வங்கத்தை மம்தா பானர்ஜி அவங்க இந்திய கூட்டணியில் இருக்காங்க. அவங்களையும் ராகுல் காந்தி பயங்கரவாத அரசு அப்படிதானா? அப்போ ஒரு பொதுநிலை பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு வருகிற போது திமுக கண்டிப்பாக அந்த இந்திய கூட்டணியில் இடம்பெற்றால்தான் அதனுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது 100% சரி என்பது மக்களுக்கு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது இல்லை சார், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை நீங்களே கூட குறிப்பிட்டீங்க, பிஜேபி துடை தெரியப்பட்டுருச்சு. இனி திமுகவுக்கு என்ன லாபம்? பிஜேபி எதிர்ப்பை மட்டுமே பேசிட்டு இருக்கு. இல்லை ஒரு அரசியல் கட்சியாக நீங்க இடதுசாரிகளையும் திமுகவை நம்ம ஒரு கோட்டில் இணைத்துவிட முடியாது. நீங்க அரசியல் கட்சி இல்லை நீங்க இதை வெறும் பிஜேபி மாநில உரிமை சார்ந்த விஷயம். அது பிஜேபி ஒன்றிய அரசில் இருப்பது வரை மாநிலத்துக்கான அதிகாரம் என்பது கேள்விக்குறி. இங்கே மக்களினுடைய உரிமைகள், மாநிலத்துக்கான நிதி. நான் கேட்குறேன், ஜிஎஸ்டியில் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் இங்கே தான் பிஜேபி தொடர் தெரியப்பட்டிருக்கு. ₹1 29 பைசா தானே. இல்லை சார், நம்ம திமுகவினுடைய நிலைப்பாட்டை நம்ம போய் அலசணும்னா, திமுக காங்கிரஸை ரொம்ப குறிப்பாக ராகுல் காந்தியை 2019 பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன கண்டிப்பாக தொடர்ந்து பீகாரில் பிரச்சாரம் பண்ணுறப்ப இந்தியாவுக்கான வக்கீலே ராகுல் காந்தி தான் சொன்ன. கண்டிப்பாக அப்படியே ஒரு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் 2 அமைச்சர் பிரதிநிதித்துவம், தேர்தலுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு ராஜ்யசபா எம்பி, தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா எம்பி, அந்த காங்கிரஸை எப்படி? இல்லை நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸினுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் தேவை. இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாம் எல்லாம் சகோதரர்கள் தான், தோழர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபியினுடைய ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பாசிச அபாயம். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஹிட்லர்னுடைய மறுபிறப்பு என்று தான் நாம் அதை பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் திமுகவும் இருக்குது. அதனால் நிச்சயமாக திமுக வெறும் ராகுல் காந்தி, வெறும் காங்கிரஸ் என்கின்ற நிலைப்பாடோடு தன்னை சுருக்கி கொள்ளாமல், எப்படி சீன படையெடுப்பில் இந்த தேசத்துக்காக வேண்டி மிக அதிக நிதியை, பாகிஸ்தான் படையெடுப்பின் போது அதிக நிதியை கொடுத்தது திமுக, 6 கோடி ரூபா. உத்தரப்பிரதேசம் கொடுக்காத நிதியை, மத்திய பிரதேசம் கொடுக்காத நிதியை கொடுத்தது திமுக.
அப்போ இந்தியாங்கிற ஒரு பொது தளத்தில் ஒரு பாசிசத்துக்கு எதிரான வலுவான குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டிய நிலையில தான் திமுக இருக்குது. அதனால் நிச்சயமாக திமுக வெறும் காங்கிரஸ் ராகுலோடு தன்னுடைய அரசியலை சுருக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சார், நிறைவாக ஒரு கேள்வி சார். நீங்கள் தொடர்ந்து குறிப்பிட்டீங்க, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட திமுகவை இப்போ உதறி தள்ளி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா உங்களுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் சொல்லியிருக்க வேண்டாம், இந்த நேரத்தில் சொல்லியிருக்க வேண்டாம். அப்போ எதிர்காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் என்ன செய்யணும்னு எதிர்பார்த்தீங்க? இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது எங்கள் மாநில செயலாளர் கூட தனித்து போட்டியிடக்கூடிய வலிமையை கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே உள்ளாட்சி தேர்தல்களை நாங்கள் தனித்தே போட்டியிடலாம். இல்லை, அது எப்படி சாத்தியம்? சாத்தியம். கடந்த முறை குமரி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்தீங்க. உங்களுக்கு பூதப்பாண்டி தொடங்கி பல ஊர் பேரூராட்சி, ஜீவா பிறந்த ஊர், அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு திமுக கூட்டணியிலே ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த முதல்ல அந்த அந்த தலைவர் பதவி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டது. திமுக உங்களுக்கு வழங்கலை. இல்லை, இது மாதிரி பல இடங்கள்ல உள்ளாட்சியில திமுக தானே கோல் வச்சாங்க. இப்போ தாவேகா கோல் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு அரசியலில் பேசி தீர்க்கக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நான் எங்களுடைய மாநில செயலாளருடைய அறிக்கைப்படி திமுக இல்லாட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக. ஏன்னா இந்தியா புதிய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இல்லை, அண்ணாமலை உள்ளாட்சி நீங்கள் ஒரு விஷயம் புரியுங்க. இன்னைக்கு வலதுசாரிகளுக்கு மாற்று அது அண்ணாமலையும் தர முடியாது, தவைக்காவும் தர முடியாது, எந்த கட்சியும் தர முடியாது. அதை தரக்கூடிய வலிமை பெற்ற ஒரே இயக்கம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் தானே. பிஜேபிக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிராக போராடக்கூடிய, மக்கள் விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய ஒரே கொள்கை கண்ட இயக்கம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதனால் எங்களுக்கு தவைக்கா இல்லாட்டாலும், திமுக இல்லாட்டாலும், காங்கிரஸ் இல்லாட்டாலும், நாங்கள் ஏற்கனவே சுதந்திரம் பெற்ற முதல் தேர்தலில் இந்திய பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சி. தமிழ்நாட்டில் 62 சட்டமன்ற உறுப்பினர்களோடு கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சி. அதுக்கான வலு இருக்கிறது. அதைத்தான் மாநில செயலாளருடைய பேட்டி உறுதி செய்திருக்கிறது. இப்போதைக்கு தாவேகா கூட்டணிங்கிறது நம்ம புரிந்து, அது இதுவரைக்கும் கட்சி எடுக்கப்படாத ஒரு முடிவு. திமுக கூட்டணியில் இல்லை என்பது, திமுக கூட்டணி இல்லை என்பது மட்டும்தான் மாநில செயலாளருடைய அறிக்கை. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை அப்படிங்கிறத திமுகவினர் எந்த அளவுக்கு நினைப்பாங்கிற தனி இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை, அது வருத்தங்கள் வரத்தான் செய்யும். எல்லாத்துக்குமே இது சாதாரணமானது. காங்கிரஸ் போகும்போதும் வருத்தங்கள் இருந்தது, விடுதலை சிறுத்தைகள் போகும்போது. திமுகவும் தனித்தே போட்டிங்கிற இடம் நோக்கி நகர்றதா. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறோம்னா, திமுக தனித்து விடக்கூடாது. அது வந்து தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல. ஏன்னா இது நாம் தேர்தல் சமயத்தில் பாரதிய ஜனதாவினுடைய பி டீம் விஜய்னு பேசாத ஆட்களே கிடையாது. அப்போ இன்னும் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி அமைச்சரவையில் பங்கேற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை நாங்கள் விஜய், அந்த விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து முதல்ல நாம் எப்படி சொன்னோம், திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் திட்டம். அப்போ அந்த திட்டம் தமிழகத்தில் அரங்கேறுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு வருவதற்கான இயல்பு. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திமுக இல்லாவிட்டாலும் சரி, தவைக்கா இல்லாவிட்டாலும் சரி, தனித்து இயங்கக்கூடிய வீரியமிக்க கொள்கையை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் இதுவரைக்கும் செயல்பட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி.